வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம தவா பிரான்ஸ் பார்க்க போறோம். அதுவும் விறகு அடுப்புல. அதுக்கு என்னென்ன வேணும்னு முதல்ல பார்த்துக்கலாம். இறால வாங்கி நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், எண்ணெய், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கருவேப்பிலை. வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அப்படி நான் வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி செய்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ப்ரான்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் நம்ம இடித்து வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தாக்கா அதையும் சேர்த்துக்கலாம். வீட்டில் எது இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு, காரமும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இந்த தூள் வந்து மிளகாய் மல்லி ரெண்டும் கலந்து அரைச்சது. அடுத்தது எண்ணெய். எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன். நான் எல்லா அளவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தது சோம்புத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. ரொம்பலாம் ஊற வேணாம், ஒரு 15 மினிட்ஸ் அவ்வளோ ஊறினா போதும். நான் வந்து இன்றைக்கி வந்து விறகடுப்பில் தான் சமைக்க போகிறேன். நான் ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த தவாவில் தான் நான் இறாலும் வறுக்க போகிறேன். மீன் குழம்பும் செஞ்சாச்சு. கொஞ்சமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து இந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எப்போவும் விறகடுப்பில் சமைக்கும்போது பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. அதாவது விறகடுப்பு சீப்பான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த 3 ஐட்டம் செய்கிறதுக்கே ஒரு 20 ருபீஸ் அளவுக்கு விறகு ஆச்சு. நான் வந்து கடையில் தான் விறகு வாங்கிட்டு வந்தேன். கிலோ வந்து 30 ருபீஸ். எனக்கு வந்து 3/4 கிலோ விறகு ஆச்சு. நீங்கள் ஃபுல் சமையலும் பண்ணுறீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக சமைக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாயாவது ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் தான் சீப்பு. இது வந்து மந்த்லி 1500 ஆகும் நீங்கள் ஃபுல்லாக விறகடுப்பில் சமைக்கிறதுனாக்கா. சும்மா ஆசைக்கு ஒரு நாள் சமைச்சிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா பெரட்டி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான்.